நிலக்கலையோட கடலைப்பருப்பு கருப்பு உளுந்து சேர்த்து இது மாதிரி ஒரு வாட்டி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட்டு சும்மா செம்மையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சட்னி கூட. நல்லா மொறுமொறுன்னு தோசை ஊற்றி பஞ்சு போல் இட்லியோடு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 1/4 கப் நிலக்கலை சேர்த்துக்கோங்க. அதோட 3 ஸ்பூன் கருப்பு உளுந்து, 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வரக்கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 7 பல்லு பூண்டு, 7 வரமிளகா, 3 பச்சை மிளகா. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா வதங்கி வந்துடட்டும். அதுக்கப்புறம் தக்காளி 2 பழுத்து தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா கொலைய வதக்கணுன்னு இதில் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கருவேப்பில்லை, கொஞ்சம் பார்த்திங்கன்னா மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே இந்த புதினா மல்லி கருவேப்பிலையை வதக்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் பருப்பை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சதை சேர்த்துடலாங்க. ரொம்ப அப்படியே மைய பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க. லைட்டாக குறகுறன்னு இருந்தால் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. நல்லா கெட்டியாக கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதை பொரிஞ்சோன்னே இதை சட்னியில் எடுத்து கொட்டிடுங்க. செம்மையாக இருக்குங்க இந்த சட்னி. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.